ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். அதாவது இன்றைக்கி குறும்படம் மேக்ஸிமம் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ்லாம் வருது. அதை வந்து விஜய் சேதுபதி போடுவாரா போட மாட்டாரன்றது லைவில் தெரியும். சரி, இப்போ என்ன விஷயங்கள்னால் உண்மையிலேயே வந்துட்டு அன்ஷிதா வந்து இவங்க கையை பிடிச்சாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு அன்ஷிதா கோவப்பட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உண்மையிலேயே வந்துட்டு அவங்க நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே அவங்க கையில் அடிப்படிச்சான்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருக்குல்ல. அதை உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு மஞ்சரியே இப்போ ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அனுஷிதா வந்து இவங்களை சொல்லியிருக்காங்களாம். அவள் என்ன சொல்கிறான்னா, கைன்னு நான் சொன்னது நான் தான் விட்டுட்டேன்ல. எப்படி இவங்க கைன்னு வலிக்குதுன்னு சொன்னவொடனே அவங்க விட்டுட்டுருக்காங்க. நான் இப்போ கையை விட்டவுடனே நீ எடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் பொம்மையை திரும்ப பிடிச்சிட்டே இருக்குன்னு கேட்குறாங்களாம். செம்மையாக இருக்குல்ல. பொம்மைக்காக இவங்க பிடிச்சோன்னே இவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கைன்னு சொன்னோன்னு விட்டுருக்காங்க, எடுத்துரு அப்படின்னு. இவங்க நான் எப்படி எடுக்க முடியும், பொம்மையை பிடிச்சிட்டு இருக்கலாம் அப்படி சொன்னோன்னா அப்போ திரும்ப அமுக்கியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. இவ்வளோ பெரிய வாக்குமூலத்தையும் சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஆனாலும் எப்படி தான் மனசார வந்துட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. இப்போ மஞ்சரி விஷயத்தில் கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஜாக்லின் விஷயத்தில் தான் இன்னும் கிளியராக தெரியல. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அன்ஷிதா சொல்லிட்டாங்க நான் இப்போ கையை எடுத்துட்டேன்னா அவ்வளோ நேரம் நான் உருண்டு புரண்டு அந்த பொம்மைக்காக நான் பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் பொம்மை பிடிச்சிருக்கேன். நான் பொம்மையை பிடிச்சா உங்கள் கையை போட்டு அமுக்கும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கரெக்டு தானே? நான் வந்து பொம்மையை பிடிக்கிறேன்னா நீ என் கையை பிடிச்சி அமுக்குவ போட்டு இது பண்ணுவ அப்படின்னா அதுவா கேமு? ஒன்று பிடுங்கணும், இல்லை அதை தற்காப்பு பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல வந்துட்டு அன்ஷிதா வந்து காலை லாக் பண்ணியிருப்பாங்க, காலை போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கால் வலிக்கு இருப்பாங்க, கால் வலிக்குது அப்போ விடு நான் கிளம்பணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ எல்லாமே அடாவடி கேம். ஆனால் அதுங்களே வந்துட்டு இந்த குறும்படம் அப்படி சொன்னோன்னா பாருங்கள், அன்ஷிதாவுக்கு வந்துட்டு இந்த வாட்டி சூப்பராக வரப்போகுது. அன்ஷிதா வந்து ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க. மஞ்சரி அண்ட் ஜாக்லின் தான் வந்து போய் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே அன்ஷிதாவே வந்துட்டு மஞ்சரி கிட்ட சொன்ன விஷயங்களை இப்போ ஜாக்லின் கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அவங்க பொம்மை மேலே கையை வச்சுருக்காங்க, அந்த கை மேலே அன்ஷிதா கையை வச்சுருக்காங்க. இவங்க கைன்னு சொன்னோன்னு தான் விட்டுருக்காங்க. அப்போ அங்கே நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ எதுக்கு நடிகைன்னு சொல்லிட்டு நேற்று ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து அதை தான் சொல்கிறாங்க. மஞ்சரி மேலே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு போகிறாங்க. இது வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் இல்லையா? இது தப்பான விஷயம். கண்டிப்பாக விஜய் சேதுபதி இன்றைக்கி அன்ஷிதா போட்டு புழக்க போகிறான்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன விஷயங்கள் தோணுது? இந்த விஷயத்தில் அன்ஷிதா பண்ணது தப்பாக இருக்குமா, இல்லை அன்ஷிதா சொல்கிற மாதிரி மஞ்சரியும் ஜாக்லியும் போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.